ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டி பார்க்க போகிறோம். சுக்குடி காய வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது சுக்குடி கீரையோட காய் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும். இது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். காயும் பழமும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இது குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துருக்கு ஊற போட்டிருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி, பழுத்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு ஒரு 5 பல், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வச்சா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மண்சட்டியில் இந்த குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம முத நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா குழம்புல பிடிச்சி சூப்பராக இருக்கும். நம்ம இந்த குழம்பு இப்படி செஞ்சோம்னா அந்த காய் கசக்காது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நல்லா பொரிஞ்சோன்னே இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி வெங்காயம்லாம் ரொம்ப வணங்கணுன்றதில் ஒரு அரைவாசி வணங்கினா போதும். தக்காளி இப்போ நம்ம அறுத்துக்கலாம். ஒரு பாதி தக்காளியை மட்டும் நம்ம எடுத்து வச்சு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். மீதி தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு அரைவாசி வணங்கினோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வணங்கினோடனே நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். நம்ம ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ இது கூடயே நம்ம மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு இது நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே இது நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நான் குழம்பு தாளிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே வெந்தயம் நம்ம அரைக்கிறதுல வணக்கி அரைக்கிறதுல சேர்த்துருக்கோம். நம்ம அளவாக சேர்த்துனா போதும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன சின்னதாக அறுத்து, தக்காளி நம்ம பாதி வச்சுருந்தோம் அதையும் அறுத்து போட்டு நல்லா வணக்கணும். நல்லா ஒரு அரைவாசி வணங்கினோடனே நம்ம சுக்குடிக்காயும் இதில் சேர்த்து எண்ணெயிலே வணக்க போகிறோம். நம்ம சுக்குடிக்காய் இல்லை மணத்தக்காளி காயின்னு சொல்லுவோம். இந்த கீரையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த அளவு வணங்கினோடனே நம்ம இந்த காயை இதிலே போட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது வரை அதிலே நல்லா வணக்கணும். இந்த எண்ணெயிலே வணங்கும் போது கசப்பு நமக்கு தெரியாது.
பாருங்கள், கொஞ்சம் அப்படியே வணங்கட்டும். வணங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அதை சேர்த்துக்கலாம். சுக்குடிக்காய் வந்து நமக்கு டக்குன்னு வெந்துடும். குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சோன்னே நம்ம மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மூடி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும் போது இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்குமே நல்ல ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து விட்டோம்னா குழம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.